வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன விதிமுறைகள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, பள்ளி கல்வித்துறையில் யாருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்காங்க, தமிழக ஆசிரியர்களுக்கான பட்ஜெட் மற்றும் டிஆர்பி தேர்வுகளுடைய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், தமிழக அரசின் புதிய வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது மற்றும் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அரசு தேர்வாணையங்கள் இனி தங்களின் ஆண்டு தேர்வு கால அட்டவணையை முன்கூட்டியே வெளியிட்டு தேர்வு முடிவுகள் மற்றும் பணி நியமன தேதிகளை வெளிப்படையாக அறிவிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறையின் சுமார் 44,527 கோடி நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கற்றல் வழிகளை மேம்படுத்த தேவையான சிறப்பு திட்டங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவுள்ள மானிய கோரிக்கை விவாதங்களின் பொழுது காலி பணியிடங்கள் குறித்த விரிவான தகவல்கள் மற்றும் துறை சார்ந்த அறிவிப்புகள் வெளியாகலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் ஆசிரியர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் அமைந்துள்ள இந்த பட்ஜெட் அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவில் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறதா இருக்காங்க. தமிழ்நாடு கல்வி பட்ஜெட் 2024 6 மற்றும் 7 என்னென்ன புதிய மாற்றங்கள், 44,527 கோடி ஒதுக்கீடு, ஆசிரியர் நியமனம் மற்றும் நலன், இதில் மாற்றங்கள் இருக்குது. உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு, இதில் மாற்றம். மாணவர் மேம்பாடு மற்றும் கல்வித்தரம், பாதுகாப்பான வளாகம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மற்றும் முழுமையான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிடுற நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெளிப்படையாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய ஆண்டு திட்டம், வெளிப்படைத்தன்மை, தேர்வு தேதி அறிவிக்கணும், தேர்வு நடைபெறும் தேதி அறிவிக்கணும், தேர்வு முடிவு வெளியிடணும், பணி நியமன தேதியை வெளியிடணும். முழுமையாக வெளிப்படைத்தன்மை, பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சேவை உரிமை சட்டம், ஆசிரியர்களின் நலன் காக்க புதிய சேவை உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஆகஸ்ட் 17 மற்றும் 24 அனைத்து துறைகளிலும் உள்ள காலியிடங்கள் குறித்த முழுமையான தகவல்கள் வெளியிடப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ 2000 பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தோடைய ஃபில்ட்ரேஷன் எப்படி, வதந்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம். டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நேரடி பணி நியமனம் வருமா வராதா அப்படின்னு கேட்குங்க. அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. தரவரிசை அடிப்படையிலான தேர்வு, நியமன தேர்வு கட்டாயம். ஸோ டெட் தேர்ச்சி பெற்று இருக்கணும். டிஆர்பி நியமன தேர்வு நீங்கள் எழுத தயாராகணும். போட்டித் தேர்வு, நியமன தேர்வு எழுதணும். தரவரிசை அடிப்படையிலான கலந்தாய்வு நடக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்துவாங்க. இதற்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணி நியமனம் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ உடற்கல்வி ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக்கு, இந்த ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1000 மாணவர்களுக்கு தற்சமயம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர்கள் கூட இல்லை. புதிய இலக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 250 மாணவர்களுக்கு இனி ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கண்டிப்பாக இருக்கணும். 1000 மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு பிரத்யேக உடற்கல்வி பார்த்த பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கு. எப்படி ஓட வேண்டும், எப்படி விளையாட வேண்டும் என அடிப்படை உடற்கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. சூப்பர் கிளீன் மற்றும் சூப்பர் கேம்பஸ், இதை பார்த்திங்கன்னா தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறை பராமரிப்பு, 24/7 பாதுகாப்பு. ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அரசு பள்ளிகளை பார்த்திங்கன்னா நவீனமாக்குற இலக்கு. மொத்த மதிப்பீடு அப்படின்னு நாம் பார்க்குறப்ப 2132 கோடி, இந்த ஆண்டுக்கு 300 கோடி. மாணவர்களுக்கு தரமான கல்வியைப் போல தரமான பள்ளிக்கூடங்களும் அவசியம் என்ற நோக்கில் அனைத்து பள்ளிக்கூடங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். மொத்த பள்ளிகள் 3734 பள்ளிகளில் உயர்நிலைப்பள்ளி 885, நடுநிலைப்பள்ளி 365, தொடக்க பள்ளிகள் 2554 பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜருடைய நவீன சிறப்பு உண்டு உறைவிட பள்ளிகளை இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகம், சீருடை எல்லாமே ஃப்ரீ. இதற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடையும் செஞ்சுருக்காங்க. பாடத்திட்டத்தை கொஞ்சம் மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினி திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன், கணினிய திறன், பகுத்தறிவு, உலகளாவ குடிமை உரிமை பண்பு, இது எல்லாமே 25 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ போதையில்லா தமிழ்நாடு ஒதுக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
தகவல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 10 558 1 இந்த எண்களில் பள்ளி விவகாரங்களில் பெரிதாக காட்சிப்படுத்தப்படும். மொபைல் செயலி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு இந்த இதன் மூலமாகவும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சிறந்த கல்வியுடைய முக்கியமான இது உடற்கல்வி ஆசிரியர்கள் ஒன்றுக்கு ஒரு ஆசிரியருக்கு 250 மாணவர்கள் இருக்கணும். குளோபல் சிட்டிசன்ஷிப் பாடத்திறன் மேம்பாடு, சூப்பர் கிளீன் கேம்பஸ் தினசரி பராமரிப்பு, உதவி எண் பாதுகாப்பு. நிதி ஒதுக்கீடு வெறும் எண்கள் அல்ல, அவை மாணவர்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக மேம்படுத்தும் ஆயுதங்கள். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கான முக்கிய நாட்கள் 17/8/2024, 24/8/2024. மானிய கோரிக்கை தொடக்கம், பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு 43, உயர்கல்வித்துறை அறிவிப்பு 20. இது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். முழுமையாக தயார் நிலையில் இருந்துக்கோங்க அப்படின்றதையும் நமக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளோட சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.